வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான பணி நியமனம், காலி பணியிடங்கள் பற்றிய தகவல்களையும் அரசு தரப்பில் வழங்குகின்ற சலுகைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் டிஎன்டிஇடி சிறப்பு தேர்வு திடீர் மாற்றம் ஆசிரியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. அனைத்து ஆசிரியர்களுக்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் என்ற அடிப்படையில் அவர்களுக்கான சிறப்பு தேர்வு நடைபெறுவதில் சிறப்பு சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும், முன்பு வழங்கப்பட்ட உத்தரவுகளில் அதிரடி மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வு எழுதி தகுதி பெற வேண்டும் என்பதில் மாற்றம் செய்து அதை 3 ஆண்டுகளாக நீட்டித்து தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்குள் டெட் தேர்வை நடத்த வேண்டும் என்றும், இதற்கு மேல் கால அவகாசத்தை நீட்டிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். பள்ளி ஆசிரியர்களுக்கான டெட் தேர்வுக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் தேர்வு எழுதுவதற்கான கால அவகாசத்தை 2 ஆண்டுகளில் இருந்து 3 ஆண்டு காலமாக நீட்டித்து உத்தரவிட்டது. பள்ளி ஆசிரியர்கள் பணியில் தொடர்வதற்கு அல்லது பதவி உயர்வு பெறுவதற்கு டெட் எனப்படும் ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு தீர்ப்பளித்திருந்தது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும், 5 ஆண்டுகளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் தொடர்ந்து ஆசிரியராக பணிபுரிய தகுதி தேர்வில் நிச்சயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. தேர்வு எழுத விருப்பமில்லை என்றால் தாராளமாக அவர்கள் ஆசிரியர் வேலையை விட்டு வெளியேறலாம் என்றும் தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருந்தனர். தேவைப்பட்டால் ஓய்வு பெறும் போது கிடைக்கும் சலுகைகளை பெற்றுக்கொண்டு கட்டாய ஓய்வு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. மேலும் அரசு உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வை சம்பந்தப்பட்ட அரசுகள் கட்டாயப்படுத்த முடியுமா என்பதை விசாரிப்பதற்காக அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பரிந்துரைப்பதாகவும் நீதிபதிகள் தீர்ப்பில் குறிப்பிட்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அதில் சில வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டு, அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அதாவது இந்த தீர்ப்பு தமிழகத்தில் ஆசிரியர் மத்தியில் கவலையான விமர்சனங்களை எழுப்பியது. இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்போதைய திமுக அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் சிராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரம் மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் பல ஆண்டுகால பணியாற்றிய ஆசிரியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சிராய்வு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திபங்கர் தத்தா, சதீஷ் சந்திர சர்மா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் மனுவை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் முந்தைய தீர்ப்பில் சில மாற்றங்களை நீதிபதிகள் மேற்கொண்டனர். இந்த மாற்றங்கள் பற்றி, விதிமுறைகள் பற்றிய உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.